Welcome to Itkin Mind Academy. This is Shahul. Playwright automation testingல passing token to browser local storage in Playwright டாபிக் பற்றி நீங்கள் பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்ம ஏபிஐ ரிக்வெஸ்ட்டை ஹிட் பண்ணி அதிலிருந்து எப்படி நம்ம ரெஸ்பான்ஸ் கிராப் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த ரெஸ்பான்ஸ்லேருந்து எப்படி டோக்கன் மட்டும் நம்ம தனியாக எடுக்கிறது, அதாவது ஒரு ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வேல்யூ எப்படி நம்ம தனித்தனியாக எடுக்கிறது அப்படின்றத பார்த்தோம். அந்த டோக்கனை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து லாகின் பேஜை பைபாஸ் பண்ணிவிட்டு அது மீன் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்காமையே நம்ம டைரெக்டாக உள்ளே போயிடுறது, பேஜுக்குள்ளார எப்படி போகிறது அப்படின்றதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ அந்த டாப்பிக்கை நம்ம எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். பிளேரைட் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்பிரஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ அந்த ஜாவாஸ்கிரிப்டுடைய ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க, ஆட் இன்இட் ஸ்கிரிப்ட். அதுக்கப்புறம் லோக்கல் ஸ்டோரேஜில் வேல்யூவை செட் பண்ணுறதுக்கு செட் ஐட்டம் அப்படின்ற ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு டோக்கனை எப்படி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம செட் பண்ணுறது பிளேரைட்டில் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த URL யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஒரு மெத்தடு எழுதலாம். ஸோ டெஸ்ட்டு, ஸோ செட்டு டோக்கன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்ட்ரிங்குக்கு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனை எழுதணும், அசிங் ஃபங்க்ஷன். ஸோ அதில் நம்ம பேஜ் ஃபிக்சரை கால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது await பேஜ் டாட் ஆடு init ஸ்கிரிப்ட். ஸோ இந்த மெத்தடுக்குள்ளார நம்மளுடைய ஸ்கிரிப்டை எழுதலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆட் ஸ்கிரிப்ட் விச் வுட் பி எவாலுவேட்டட் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஜாவா ஸ்கிரிப்டுடைய எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம எவாலுவேட் பண்ண முடியும் பிளேரைட்டில் அப்படின்றதான். ஸோ இதுக்குள்ளார வந்து இப்போ நம்ம ஒரு வேல்யூ அப்படின்ற ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து இப்போ இது ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷனாக நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார நம்ம விண்டோ டாட் லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் செட் ஐட்டம் இந்த மெத்தடை கால் பண்ணி, ஸோ இதுக்குள்ளார நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா இந்த செட் ஐட்டம்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா கீ அண்ட் வேல்யூ நம்ம பாஸ் பண்ண முடியும். இப்போ நம்மளுடைய அப்ளிகேஷனில் நம்மளுடைய இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்டில் போயிட்டு நம்ம அப்ளிகேஷனில் செக் பண்ணோம்னா அங்கே வந்து கீ அண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன், வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோக்கனுக்கு உண்டான வேல்யூ. ஸோ இதை தான் நம்ம இங்கே பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து கீயை வந்து நம்ம ஸ்ட்ரிங்கில் கொடுப்போம். ஸோ அதனால் டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ அது வேல்யூ வந்து நம்ம என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ நம்ம அங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த வேல்யூக்கு உண்டான வேல்யூ என்ன, ஐ மீன்ஸ் இந்த வேல்யூன்றது ஒரு நேம், இந்த நேமுக்கு நம்ம என்ன வேல்யூ பாஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த டோக்கன் அப்படின்றது வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய டோக்கன். இந்த டோக்கனுக்கு வேல்யூன்றது வந்து இதுதான் வந்து அதோடைய வேல்யூ. அப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம எப்படி அந்த வேல்யூக்குள்ளார பாஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம செகண்ட் ஆர்குமெண்ட்டாக இந்த இடத்துல நம்ம டோக்கன் கொடுத்துக்கலாம். இந்த டோக்கன் என்ன அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷனை இதுக்கு முன்னாடி வந்து ஏபிஐ கால் பண்ணி எப்படி ரெஸ்பான்ஸை எடுத்து அந்த ரெஸ்பான்ஸ்லேருந்து நம்ம டோக்கனை வாங்குறது அப்படின்றத பார்த்தோம். அந்த வேரியபிள் நேம் தான் வந்து நம்ம இங்கே கீழே பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து இந்த யூஆர்எல்குள்ளார போகலாம். await page dot go to. ஸோ நம்முடைய யூஆர்எல் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம யூஆர்எல்குள்ளார போயாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த யூஆர்எல் பேஜ் லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், await page dot wait for load state இந்த மெத்தட் எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்குள்ளே வந்து நெட்வொர்க் ஐடியில் நம்ம கால் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த நெட்வொர்க் ஐடியில் என்ன பண்ணோம், நமக்கு வந்து நம்ம அந்த பேஜுக்குள்ளார போனதுக்கப்புறம் அந்த பேஜில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண அப்படின்றதான் இந்த மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பேஜுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த பேஜில் இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்டுடைய டைட்டிலை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அடிடாஸ் ஒரிஜினல் ஆறு ஜாரா கோட் 3 இது எல்லாத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ இதுக்கு இந்த எலமெண்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து டிவ்வுக்குள்ளார நமக்கு கிளாஸ் கொடுத்துருக்காங்க, கார்ட் பாடின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஹெட்டிங் ஒரு ப்ராடக்டுடைய டைட்டிலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு டேகில் நமக்கு எழுதியிருக்காங்க, பின்ற டேகில் நமக்கு எழுதியிருக்காங்க. அப்போ நம்ம இந்த கார்ட் பாடி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம், கிளாஸை எடுத்துப்போம். ஸோ இந்த கிளாஸை நம்ம டாட் வச்சு தான் எழுதுவோம் கிளாஸை. இதை கொடுத்துட்டு நம்ம அந்த பி டேகை கால் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 3 எலமெண்ட் மேட்சிங் அப்படின்னாக்கா நமக்கு இதில் வந்து ஒரு 3 ப்ராடக்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஜாரா கோட் 3, அப்புறம் அடிடாஸ் ஒரிஜினல், தென்
நமக்கு வந்து iPhone 13 Pro. ஸோ இந்த 3 இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த எலமெண்ட்டை எடுத்துக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு எலமெண்ட்டை எழுதுறதுக்கு வந்து await page டாட் லொக்கேட்டர். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய லொக்கேட்டர் நேமை பாஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ராடக்ட்டுடைய எல்லா டெக்ஸ்ட் கண்டென்ட்டையும் வாங்கணும். அதனால் ஆல் டெக்ஸ்ட் கண்டென்ட் மெத்தடை கால் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட்டு ப்ராடக்ட்டுடைய டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ப்ராடக்ட்டை மொத்தத்தையும் கன்சோலில் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கன்சோல் டாட் லாக் ப்ராடக்ட்டு டெக்ஸ்ட். ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம மெத்தடை கால் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணலாம். ஸோ நம்முடைய பேஜ் வந்து கால் ஆகுது, ப்ரௌசர் வந்து லான்ச் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்காம டைரெக்டாக என்ன பண்ணும், பைபாஸ் பண்ணிவிட்டு நேரடியாக உள்ளே போயிடும். ஏன்னா நம்ம டோக்கன் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டோக்கனை வச்சு நமக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்காது. டைரெக்டாக வந்து அடுத்த ப்ராடக்ட் பேஜுக்கு போயிட்டு அந்த ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய டைட்டிலை மட்டும் நமக்கு கன்சோலில் பிரிண்ட் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பைபாஸ் ஆகிடுச்சு நம்முடைய URL. ஸோ நமக்கு 3 ப்ராடக்ட் இருக்குது. இந்த 3 ப்ராடக்ட் வந்து நமக்கு டெர்மினலில் பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே, நம்ம அதை ரீரன் பண்ணுவோம். ஸோ நம்மளது டெர்மினேட் பண்ணலாம் மிஷனை. ஸோ திரும்பவும் நம்ம ரன் பண்ணலாம். இப்போ நம்ம டெஸ்ட் வந்து மறுபடியும் ரன் ஆகும். சேம் நம்ம ப்ரௌசர் வந்து மறுபடியும் லான்ச் ஆகுது. டைரெக்டாக வந்து நம்முடைய ப்ராடக்ட்டுடைய பேஜுக்கு வந்துடுச்சு. ஸோ நம்முடைய 3 ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெர்மினலில் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம டெஸ்ட் வந்து பாஸ்ட். தேங்க்யூ எவ்ரி ஒன். See you in the next topic.